இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சைப்பயிரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். இதை கெட்டியாக கடைசல் மாதிரி கூட பண்ணலாம், இல்லை தண்ணியாக குழம்பு மாதிரி பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் இந்த பச்சைப்பயிரில் செய்யக்கூடிய இந்த கடையல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க அளவில் 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா இந்த பச்சைப்பயிரை அலசி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி வேக வைக்கிற அளவுக்கு பச்சைப்பயிறு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 4-5 வெள்ளை பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு வேகும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாயோட கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாயில் காரம் இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் பயிர் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். நான் ஒரு 6-7 விசில் விட்டுருக்கேன். ஒவ்வொரு பயிர் வேகிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி விசில் விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட பயிர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 1-2 மசீர் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதை மாதிரி இதில் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த பச்சைப்பயிறு வந்து வாயு அதிகமாக இருக்கும், அதனால் வேக வைக்கும் போது பூண்டு சேர்த்தாலும் கொஞ்சம் தட்டிட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சைப்பயிறு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளோட அந்த பச்சை வடைலாம் போகிற மாதிரி எண்ணெயிலேயே வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க இந்த பச்சைப்பயிரை வந்து கெட்டியாக இருக்கும், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இல்லை தண்ணியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா கூட கொஞ்சம் அந்த நம்ம குக்கரில் உள்ள தண்ணியிலே கழுவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வெந்த பயிறு தான், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை. லைட்டாக நுர கூடி ஒரு 2 நிமிஷம் நல்ல மிதமான தீலையோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு கொதிக்க வச்சுட்டு கடைசி கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா சின்னதாக கட் பண்ணி மேலாப்பில் சேர்த்து விட்டோன்னா சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்ச இந்த பச்சைப்பயிறு வந்து பயராக தாளித்து கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சுட்டோன்னா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த அளவுக்கு லைட்டாக நுர கொடுனா போதும். இதுக்கு மேலே இதை வந்து அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நுர கொடுனதுமே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கும் சரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.